ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, எப்படியாவது உன்கிட்ட பேசியே ஆகணும்னு தான் இந்த முருகன் எனக்காக ஒரு சில நிமிஷங்களை ஒதுக்க சொன்னேன். நான் சொல்றதை நீ முழுசா கேட்டு முடிக்கிற வரைக்கும் நான் மறுபடியும் இந்த பதிவை உன் கண்களில் காட்டிக்கிட்டே தான் இருப்பேன். எப்போதுமே அறிவாளித்தனமா புத்திசாலித்தனமாக யார்கிட்ட எப்படி நடக்கணுன்றத புரிஞ்சு நடந்துக்கோ. அதிகமா படிச்சவங்க கிட்டையும் அதிகமா குடிச்சிருக்கவங்க கிட்டையும் பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க என்னவோ உன்னை முட்டாள் மாதிரி நினைச்சு நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. எப்போதும் யாரிடமும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிஞ்சு நடந்துக்க கத்துக்கோ. இங்க உலகத்துல உள்ள பல பேரு அடுத்தவங்களை குறை சொல்லுவாங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற குறையை எடுத்து சொன்னா அதை ஏத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்காது. ஏன்னா தான் மட்டுமே சரின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் இங்க 100% இருக்கும்போது உன்னால யாரை மாற்ற முடியும்? யாருடைய தவறுகளை எடுத்து சொல்லி சரி செய்ய முடியும்? யாரு எப்படி இருந்தாலும் அவங்க மாறவோ திருந்தவோ மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே விட்டு விட பழகு. யாராவது உனக்கு துரோகம் செஞ்சாலும் அவங்க கிட்ட நீ சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் ஏமாந்துருக்கலாம், நாளைக்கு அது உங்களுக்கு நடக்கும்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போயிடு. யார் முன்னாகவும் யார் முன்னும் உன் கவலையையோ கஷ்டத்தையோ நீ வெளிப்படுத்த வேண்டாம். எல்லார் முன்பாகவும் நீ எப்போ சிரிச்சு சமாளிக்க கத்துக்கிறியோ அப்போதே உன் வாழ்க்கை அழகாக மாறிடும் என் செல்லமே. கடந்த காலத்துல நடந்த துன்பங்களையே நினைச்சு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீனா வருங்காலமும் உனக்கு துன்பமாக தான் இருக்கும். கடந்த காலம் எப்படி இருந்தாலும் அதை கடந்து நிம்மதியாக வாழ முடியுன்ற அந்த நம்பிக்கையை நீ உனக்குள்ள வச்சுக்கோ. நீ யாருக்காக எல்லாத்தையும் பார்த்து செய்றியோ, யாருக்காக நீ எல்லாத்தையும் தியாகம் செஞ்சியோ அவங்கள வாழ்க்கையில ஒரு கட்டத்துக்கு மேல உன்னை ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாங்க. நீ என்னதான் அடுத்தவங்களுக்கு எவ்வளவு செஞ்சாலும் கடைசியில் நீ என்ன எனக்குன்னு பெருசா செஞ்சுட்ட, உன் கடமையை தான் செஞ்ச, நீ நல்லா இருக்கணும்னு தான் செஞ்சேன்னு சற்றும் யோசிக்காம உன் மனசை குத்தி காயப்படுத்திட்டு கடந்து போயிடுவாங்க. அதனாலதான் யாருக்கு எதை செய்யறதா இருந்தாலும் அந்த தகுதிக்கு அவர்கள் இருக்கா, அதாவது நீ செய்யற நன்மையை புரிஞ்சு கொள்ளக்கூடிய நல்ல மனசு உள்ளவங்களான்றதை யோசிச்சு செய்ய சொல்றேன். இந்த உலகத்தில் யாரையுமே நல்லவங்க தான் நினைச்சிடாதே என் செல்லமே. எல்லா மனிதர்களுக்கும் 2 முகங்கள் இருக்கு. அந்த இன்னொரு முகத்தை அவ்வளவு சுலபமா யாரும் வெளியில காட்ட மாட்டாங்க. நல்லவங்களாவே பேசி நன்றியுள்ளவர்கள் போலவே நடந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா எப்போ அவங்களுக்கு தேவைப்படுதோ, எப்போ அவங்க காரியம் நடக்கணுமோ அப்போது அந்த இன்னொரு முகத்தை காட்டிடுவாங்க என் செல்லமே. பணம் இருக்கிறவன் அதிகமா ஆடுறான், இல்லாதவன் அதை தேடி ஓடிக்கிட்டே இருக்கான். ஆனா பணம்ங்கிறது இருப்பவனையும் நிம்மதியா தூங்க விடாது, இல்லாதவனையும் நிம்மதியா வாழ விடாது. அதனால காசு பணம் தான் பெருசு, அது மட்டுமே பெருசுன்னு அதை தேடி ஓடாம அதையும் தாண்டி வாழ்க்கையில எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு காசு பணத்தை அளவோட சேர்த்து வைக்க பழகு. ஊரையும் நம்பாதே, உறவையும் நம்பாதே. நீ எப்போதும் உன்னை மட்டும் நம்பினா உன் வாழ்க்கையில கண்டிப்பா உன்னால உயர முடியும். எப்போதுமே நீ எப்படி வாழணும்ன்றத மற்றவங்க முடிவு பண்ணக்கூடாது. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை வாழ நினைக்காம உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ. தகுதிக்கு மீறி யாரிடமும் கடன் வாங்கவும் வேண்டாம், அடுத்தவங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கவும் வேண்டாம். ஏன்னா கடனும் பணமும் தான் மனிதர்களுக்குள்ள மிகப்பெரிய பகையை உண்டாக்குற விஷயமா இருக்கு. யாருக்கும் எந்த வகையிலும் நீ கடன் வாங்கி கொடுக்காம உனக்கான செலவுகளையும் நீ சிக்கனமா செஞ்சுக்கிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நல்லபடியா வாழ தயாராகு. இளமை இருக்கிற வரைக்கும், காலம் இருக்கிற வரைக்கும் மனுஷன் வாழ்க்கையை பெருசா நினைக்க மாட்டான், உடம்பையும் பெருசா நினைக்கிறது இல்ல. காலம் மாற மாற இளமை போக போக வாழ்க்கைங்கிறது உனக்கு புரிய வரும். வாழ்க்கையை சரியா வாழ்ந்துடணும் நீ நினைக்கும் போது உனக்கு உதவி செய்வதற்கு இளமையும் காலமும் இல்லாமல் போயிடும் என் செல்லமே. அதனாலதான் இந்த வயசுல இப்போதே இளமை இருக்கும் போதே உன் வாழ்க்கையை நீ சரியா வாழ்ந்துடுன்னு சொல்றேன். நிம்மதியே என்னன்னு தெரியாம, நிம்மதின்ற வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியாம நல்லா நிம்மதியா நீ சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள் உன் பள்ளி நாட்கள் மட்டும்தானே. இப்போது அதே அளவு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இந்த முருகன் நான் உனக்கு கொடுக்குறேன்.
ஆடம்பரம் வந்துருச்சு, காசு பணம் வந்துருச்சுன்னு நீ ஒருபோதும் ஆணவத்தில் ஆட நினைக்காதே. காசு பணத்தை கண்டதும் கௌரவம் தான் பெருசுன்னு கௌரவமாக இருக்கவும் நினைக்காதே. ஏன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஆணவம் கௌரவம் இதெல்லாம் வந்து போற விஷயங்கள். எப்போதுமே நீ எளிமையாக அன்பாக பணிவாக இருக்க கத்துக்கோ. உயரத்துல இருக்கிறவன, நல்லா வசதியில வாழ்றவனை கீழே வறுமையில தள்ளி விட்டு சிரிக்கிறதும், தரையில் இருப்பவனையும் தெருக்கோடியில் இருப்பவனையும் கோடீஸ்வரனாக மாற்றி உயரத்தில் வைத்து ரசிப்பதும் உன் வாழ்க்கை செய்யக்கூடிய விளையாட்டு. அதை புரிஞ்சுக்கிட்டு எந்த சூழ்நிலையிலையும் நீ மனசை சந்தோஷமா வச்சுக்கணும். எது தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் பணம் சம்பாதிக்க தெரிஞ்சு வச்சுக்கோ. உன் திறமையை வெளிப்படுத்தி நீ பணம் சம்பாதிக்கும் போது இந்த மனிதர்கள் உன்னை மனிதனாக மதிப்பாங்க என் செல்லமே. பணம் சம்பாதிக்க தெரியாத அப்பாவியான வெள்ளந்தியான மனிதர்கள் அவங்க கூட்டத்துல கூட சேர்த்துக்க மாட்டாங்க. நீ எப்பவுமே நிம்மதியா வாழணும்னா ஒரே விஷயம்தான். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்ற அந்த விஷயத்தை, அந்த எண்ணத்தை தூக்கி போடு. யார் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. என் வாழ்க்கை, என் குடும்பத்தை நான் வாழ்ந்துக்கிறேன்னு நீ சிறப்பா வாழ பழகு. சும்மா பணம்னு பணம் தான் பெருசு, பணம் இருந்தா நம்ம நிம்மதியா வாழ்ந்துடலாம், பணம் இருந்தா நம்ம வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா இருக்கும், பணம் இருந்தா நம்ம அழுக வேண்டிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்காதே. ஏன்னா எவ்வளவு கோடியா சொத்து வச்சிருந்தாலும் அவங்க வாழ்க்கையில ஒரு தடவை கூட அழுகாம இருக்க மாட்டாங்க. அதே போல காசே இல்லாத வறுமையில் இருக்கக்கூடிய ஏழையாக இருந்தாலும் அவங்க ஒரு தடவை கூட சிரிக்காமலும் இருக்க மாட்டாங்க. ஏழைகளும் சிரிப்பாங்க, பணக்காரனும் அழுகுவான். பணம் மட்டுமே பெருசு கிடையாது என் செல்லமே. இந்த உலகத்துல சிரிப்புக்கும் நிம்மதிக்கும் வித்தியாசம் இருக்கு. சிரிப்பதை போல நடிக்க முடியும், ஆனா நிம்மதியாக இருப்பதை போல நடிக்க முடியாது. நீ நிஜமாகவே மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழணும்னு தான் இந்த முருகன் ஆசைப்படுறேன். எப்போதும் சிரிச்ச முகமும் சந்தோஷமுமாக இருக்க பழகு. எதிரியை ஜெயிக்கணும். உன் கண்ணு முன்பாக உன்னை மனசு நோகடிக்கும் விதமாக பேசியவர்கள் கண்ணு முன்பாக நீ சிறப்பா ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும்னு முடிவு செஞ்சினா எப்போதும் சிரிச்ச முகமாறு. எதிரியை அழிப்பதற்கு நீ ஏந்த வேண்டிய ஒற்றை ஆயுதம் புன்னகை மட்டும்தான் என் செல்லவே. யார் உனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும், எவ்வளவு தொல்லைகளை கொடுத்தாலும் நீ சந்தோஷமா சிரிச்ச முகமா இருந்தீனா அந்த நினைப்பே, அந்த விஷயமே அவங்களுக்கு உருக்குலைச்சிடும், அவங்க மனசை கொன்னுடும். என்னடா இது, என்ன செஞ்சாலும் எப்பயுமே எப்படிதான் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எப்படிதான் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களோன்னு அவங்க மனசு குழம்பி போற அளவுக்கு நீ எப்போதும் சிரிச்ச முகமாக வாழ்ந்து காட்டு. ஏன்னா வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லையல்லவா. எதெல்லாம் வேணும்னு பிடிவாதமா இருக்கியோ, ஒரு கட்டத்துல அதையே வேணாம்னு உன் வாழ்க்கை உன்னை சொல்ல வைக்கும். எதை பிடிக்கவே பிடிக்காது வேணான்னு சொல்லுவியோ அதையே உன் கைகள்ல கொடுத்து உனக்கு பிடிச்ச விஷயமாகவும் உன் வாழ்க்கை மாத்திடும். எப்போதும் எந்த விஷயத்திலுமே சுறுசுறுப்பாக எல்லாத்தையும் கத்துக்க தயாராகு. மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்துல எதையும் புதுசா கத்துக்க தயங்காதே. அதுவும் மற்றவங்க 5 நிமிஷத்துல கத்துக்கிற விஷயத்த நீ 4 நிமிஷத்துல கத்துக்கணுமே தவிர கத்துக்க 10 நிமிஷத்தை ஆக்கக்கூடாது. மற்றவங்க 5 நிமிஷத்துல கத்துக்கிற விஷயத்த, புரிஞ்சுக்கிற விஷயத்த நீ கத்துக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆச்சுன்னா அந்த இடைப்பட்ட 5 நிமிஷத்துல இந்த உலகம் உன்னை மிகவும் அவமானப்படுத்தி கேவலமாக்க முயற்சி செய்யும். எல்லாத்திலும் சுறுசுறுப்பாரு, புத்துணர்ச்சியோட இரு. உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கையை பார்த்து பயந்தினா உன்னால நிம்மதியா வாழ்க்க முடியாது. என்ன நடந்தாலும் என்னால வாழ முடியும்னு துணிஞ்சு தைரியமாக களத்தில் இறங்கு. அந்த துணிச்சலும் தைரியமும் உனக்குள்ள இருக்கும்போது நீ ஒருபோதும் தோத்து போக மாட்டாய் என் செல்லமே. சில சமயங்கள்ல அடுத்தவங்க மேல வருத்தப்பட்டு அடுத்தவங்களை பிரிஞ்சு போகணும்னு நினைக்கும் போது அவங்க சொல்ற காரணத்தை கேட்டினா உன் மனசு நொந்து போயிடும். யாரிடமும் யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் அதுக்கு காரணம் கேட்காதே. யாராவது உன்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைச்சாலும், உன்னை ஒதுக்கி வைக்க நினைச்சாலும், நிராகரித்தாலும், அவமானப்படுத்தி பேசினாலும் கூட நீ அமைதியாக ஒதுங்கி நின்னுடு. அதை விட்டுட்டு நிதானம் இழந்து நீ யாருங்கிறத நிரூபிக்க போராடாதே. எந்த வாக்குவாதத்தையும் செய்யாதே. ஏன்னா உன்னுடைய போராட்ட முறை அதுவல்ல. அமைதியாக இருந்து அவமரியாதை செய்த இடத்திலேயே வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும். உன்னை அவமதிப்பவர்கள்
அதே இடத்துல கலங்கப்பட்டு நிக்கணுமே செல்லமே. அந்த அளவுக்கு நீ மிகப்பெரிய அளவுல ஜெயிச்சு காட்டணும்னு இந்த முருகன் ஆசைப்படுறேன். உனக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ஒரு விஷயம் கிடைப்பதற்கு முன்பாக அதன் மீது அதிக அன்பு வைக்கிற, மதிப்பு வைக்கிற, பிரமிச்சு பார்க்குற. அதுவே கிடைச்சி போச்சுன்னா அதை ரொம்ப சாதாரணமாக அலட்சியமாக பார்க்குற. அப்படி இருக்கக்கூடாது. எந்த விஷயமும், எந்த பொருளும், எந்த மனிதரின் அன்பும் கூட கிடைச்ச பிறகும் அதை பெருசா உயர்வா நினைச்சு மனசு மாறாம அதை மதிக்கும் போதுதான் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியான தருணங்கள் ஆரம்பமாகும் என் செல்லமே. நீ அவமானப்பட்ட பிறகும் அமைதியாக இருக்கிறன்னா கண்டிப்பா உனக்கு பக்குவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். உன்னை அவமானப்படுத்திய அதே மனிதர்கள் கண் முன்பாக நான் உன்னை சிறப்பாக வாழ வைக்கிறேன். எந்த விதத்திலும் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன் என் செல்லமே. உன்னை நிறைவாக வாழ வச்சு உனக்கு நிம்மதியை கொடுத்து உன்னை சிறப்பாக சந்தோஷமாக இந்த உலகத்தில் ஜெயிக்க வைக்கிறேன். நீ எப்போதும் எடுத்த முயற்சியை கைவிடாதே. சில நேரங்கள்ல அந்த கடைசி பக்கத்துல தான் வெற்றிக்கான விடை இருக்கும். தொடர்ந்து விடாமுயற்சியோட உன் வாழ்க்கையை நீ வாழும்போது என்னைக்காவது ஏதாவது நம்ம வாழ்க்கை மாறிடுன்ற நம்பிக்கையோட நீ முயற்சி செய்யும் போது இந்த முருகன் அதை கண்டிப்பா பொய்யாகவோ வீணாகவோ போக விட்டுட மாட்டேன். எல்லா விஷயங்கள்லையும் அளவோடு இருக்கணுன்ற அந்த எண்ணமும் போதுங்கிற அந்த சிந்தனையும் உனக்கு இருந்தாலே உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல புதையல் வந்து எழும். போதாதுங்கிற சொல்றவனுக்கு புதையலும் போதாது. ஆனா போதும் போதும்னு சொல்றவங்களுக்கு தான் நான் எப்போதுமே அள்ளி அள்ளி கொடுப்பேன். போதுங்கிற மனசு உனக்குள்ள இருந்தாலே உனக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுப்பவனாக இந்த முருகன் நான் இருப்பேன். இந்த உலகத்துல யாரும் யாருக்காகவும் மாற போறதில்ல. நீயும் மற்றவங்க மாறணும்னு எதிர்பார்க்காம மாற்றங்களை உனக்குள்ள உருவாக்கி கொள்ள தயாராகு. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம்னு கடந்து போறதுதான் வாழ்க்கை. சில விஷயங்களை கடந்து போக கஷ்டமா இருக்கும். அது உனக்கு வலியையும் வேதனையும் கொடுக்கலாம். ஆனா அத்தனையும் தாண்டி வாழ்ந்து ஆகணுமே செல்லமே. உறவுகளையும் நண்பர்களையும் அவ்வப்போது நேரில் சந்திச்சு நீ மனம் திறந்து பேசும்போது உன் வாழ்க்கை மிக அழகானதாக மாறும். அந்த விஷயம் நட்புகளோடும் உறவுகளோடும் நீ பேசும்போது அது உன் மனசுக்கு இன்னுமே கூட மகிழ்ச்சியை கொடுக்கும்ன்றத புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல வாழவே முடியாது, அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில எல்லா கஷ்டத்தையும் பட்டுட்டோம் நீ நினைக்கும் போது அதையும் கடந்து வரக்கூடிய தைரியம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா நீ வாழ்க்கையை சிறப்பாக வெற்றி பெற முடியும். ஏன்னா எந்த ஒரு மனிதன் நம்ம எல்லா விதத்திலும் கஷ்டப்பட்டுட்டோம் நினைக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில சிறப்பான அளவுல ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அசாத்திய துணிச்சலும் தைரியமும் வந்துடும். நீயும் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே நான் வாழ்க்கையை புதுசா வாழுவேன்னு நேர்மறையா நினைச்சுக்கிட்டு சிறப்பாக ஜெயிக்க தயாராகு. ஒரு மனுஷனுக்கு மனசு சரியில்லைனாலும் புலம்புறீங்க, உடம்பு சரியில்லைனாலும் புலம்புறீங்க. சரி, உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கு, மனசு நல்லா நிம்மதியா இருக்குன்னா ரெண்டும் சரியா இருந்தா நீ என் பேச்ச கேட்கவே மாட்ற. எப்போதும் இந்த முருகனின் வாக்கை கேட்டு அதன்படி மன அமைதியோட உடல் ஆரோக்கியத்தோட வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகு என் செல்லமே.